வணக்கம் நண்பர்களே. ஒரு உள்நாட்டு யுத்தத்திற்கு, சிவில் வாருக்கு முதல் அடிக்கல்லை எடுத்து வைத்திருக்கிறார் நவாஸ் கனி எம்பி, ராமநாதபுரம். இதை கூறுவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. காரணம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன் தகுதியும் தராதரமும் தனக்கு இருக்கிற இறையாண்மை அளிக்கப்பட்டிருக்கிற இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டினுடைய கடமையும் இந்திய அரசியல் சாசன சட்டப்படியும் நாம் நடக்கிறோமா என்ற சற்றும் ஒரு நினைவில்லாமல், உணர்வில்லாமல் பொது இடத்தில் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுவது என்பது தவறல்ல. ஆனால் ஒரு மதத்தினர் புனிதமாக கருதுகிற அல்லது அங்கு அசைவ உணவு சாப்பிடுவதை அவர்கள் விரும்பாத ஒரு இடத்தில் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல், அவர் நாடாளுமன்ற உறுப்பினரோ என்னவோ, அவர் அல்லுமாவுடைய உறுப்பினரோ எதுவாக இருந்துட்டு போகிறாரு. மனிதநேய மக்கள் கட்சின்னு எவ்வளோ நல்ல பேர் வச்சுருக்காரு பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டு இப்படி இந்துக்கள் மனம் புண்படும்படையில் வகையில் அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு அவமரியாதை செய்திருக்கிறார். இது ஒரு சிவில் யுத்தத்திற்கான முதல் கல் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இறையாண்மைக்கு விடப்பட்ட ஆபத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் கள்ள மௌனம் காப்பது தான் இது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஆயுதம். யாருக்கு? நவாஸ்கனிகளுக்கு. நவாஸ்கனி மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் வெளியே வந்துட்டார், மற்றவங்களாம் வெளியே வராமல் இருக்கிறாங்க. இது எத்தகைய ஆபத்தான செயலை அவர் உருவாக்கம் செய்திருக்கிறார். ஒரு ஆபத்தான கலவரத்திற்கு உருவாக்கம் செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உள்நாட்டு யுத்தத்திற்கு, இந்த சிவில் வாருக்கு முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார். இதை பிரதமரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற உறங்குகிற, அது அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வயதில் பெரியவர், யார் முதல்வர் சொல்கிறேன். இருந்தாலும் அவர் செய்த செயல், அவரது பதவிக்கு கூட தகுதி இல்லை. அவர் தெரியாமல் இருக்குமா? கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறனாலும் நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாலும் அதனால் என்ன? பையனை எப்படி அடுத்தாப்புல அந்த அவர் போஸ்ட்டு கொண்டு வர்றது, அடுத்த தேர்தலுக்கு எவன் பணம் தருவான், இதுதானே உடச்சி பேசுங்க. அதனால் ஒரு சிவில் யுத்தம் ஆரம்பமாவதற்கு ஸ்டாலினுடைய அரசு காரணமாகிவிட வேண்டாம். ஆரம்பத்திலேயே அந்த ஆபத்துகளை கிள்ளியறியுங்கள். நான் அவரை தண்டியுங்கள், இவரை தண்டியுங்கள்னு சொல்லலை. ஆபத்துகளை கிள்ளியறியுங்கள். அவர்கள் செய்கிற கண்டனம் தெரிவிங்கள். ஐயா, நீ செஞ்சது தவறு, உனக்கு அப்படி ஏதேனும் உரிமை இருக்கும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் அல்லது காவல்துறையில் புகார் அளியுங்கள். எனக்கு இந்த உரிமை இருக்கிறது, மறுக்கப்படுகிறன்னு சொல்லுங்கள். இது இந்திய அரசியல் சாசனம் ஆட்சி நடைபெறுகிற இடம் என்பதை உணர்த்துங்கள். அதை விட்டுட்டு கணக்கு முடக்க உட்காந்து பிரியாணி சாப்பிடுறது, பொது இடத்துல ஒரு புனிதமான இடத்துல உட்காந்து மற்ற மதத்தினர் புனிதமாக்குற இடம். இதுக்கு மேலே இதை பற்றி பேசணும்னா என்னை அறியாமல் ஏதேனும் ஒரு வார்த்தைகள் அது ஒரு தவறான வழிவகுத்தக்கூடாது என்பதால் யாரையும் சிறுமைப்படுத்தவும் மனமில்லை, அவதூறு பரப்புவது நோக்கம் இல்லை, உண்மையை எடுத்து சொல்லியிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.